நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தினரும் பங்கேற்கும் நாகூர் தர்கா கந்தோரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு திருவிழா இரவு முழுவதும் நடைபெற்றது. இது குறித்த தகவல்களை இன்றைய நீங்கள் உறங்கும் போது தொகுப்பில் பார்க்கலாம். பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகூரில் இருக்கிற இந்த கந்தூரி விழா பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாகூர் கந்தூரி விழாவால் நாகை மாவட்டமே விழா கோலம் பூண்டுள்ளது. இதன் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு திருவிழாவில் சந்தனம் பூசும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. மத ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நாகூர். ஹஜாரத் சையத் ஷாகுல் ஹமீது என்ற இஸ்லாமிய பெரியார் 17ஆம் நூற்றாண்டில் அடக்கமாகிய இடம் இந்த தர்கா. அவரை நாகூர் ஆண்டவர் என இந்துக்கள் உள்ளிட்ட மற்ற மதத்தினர் அன்புடன் அழைப்பதாக கூறுகிறார் நாகூர் தர்காவின் நிர்வாகியான குதுஸ். ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையோடு சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்பது இந்த விழாவினுடைய முக்கியமாக இருக்கிறது. எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமலும் எல்லா மக்களும் ஒன்று இணைந்தவர்களாக ஜாதி மத பேதமின்றி எல்லா மதங்களும் போற்றக்கூடிய அந்த நாகூர் தர்கா இந்த சந்தனக்கூடு விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாலையில் தொடங்கிய இந்த சந்தனக்கூட ஊர்வலம் அதிகாலை கடந்த போதும் சிறிதும் உற்சாகம் குறையாமல் செல்வதாக கூறுகிறார் இவர். இரவு மணி 1 கடந்துருச்சு. இருந்த போதிலும் எல்லாரும் உற்சாகமாக எந்த விதமான சடைவு இல்லாமல் சந்தோஷமாக கொண்டாட காரணம் அந்த ஷாகுல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டவருடைய அனைத்து விதமான தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படுகிறது என்ற ஒரே காரணத்தினால் எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறும் இவர் 5 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீரில் இருந்து இங்கு வந்துள்ளார். இது போன்ற விழாக்களை தான் பார்த்ததில்லை என்றும் இங்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அரசு சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் பாராட்டுகிறார் கவர்னர் சிக். நான் ஜம்மு காஷ்மீர்லேருந்து வரேன். இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழக அரசு பாதுகாப்பு ஏற்பாடுலாம் சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அதற்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் चाहे पुलिस हो या सिविल एडमिनिस्ट्रेशन हो, इन ईच एंड एवरी फैसिलिटीज. ஏராளமான மக்கள் கூடிய இந்த விழாவில் சுமார் 5000 போலீசார் இரவிலும் விழிப்புடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மத ஒற்றுமைக்கு அடையாளமாக திகழும் இந்த நாகூர் விழாவில் பல ஆண்டுகளாக பங்கேற்று வருவதாக கூறுகிறார் லதா. ரொம்ப சந்தோஷமா நடக்கும், மன நிறைவோடு இருக்குது. எல்லாம் ஒன்று கடவுள் அப்படின்னு நினைச்சு நாங்கள் இதை கொண்டாடுறோம். இரவில் தொடங்கிய இந்த சந்தனக்கூட ஊர்வலம் அதிகாலையில் தர்காவில் நிறைவு பெற்றது. அங்கு இரவு முழுவதும் இதற்காக காத்திருந்த மக்கள் அப்போது சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். வானத்தையும் நீல நிறத்தையும் பிரிக்க முடியாதது போல் நாகூர் தர்காவையும் சம தர்மத்தையும் பிரித்தறிய முடியாது என்பதற்கு இங்கு இரவிலும் திருவிழாவில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அனைத்து தரப்பு மக்களே எடுத்துக்காட்டாக காட்சியளிக்கின்றனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.